السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 7 தடவை இந்த துஆவை ஓதுவோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துகின்றான். பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகவும் சிறந்த துஆ. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துஆ. வறுமை ஏழ்மைகளை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக. அதே போன்று பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய, செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய மிகவும் அற்புதமான துஆ. ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாஇ தகூனு லனா ஈதல் லிஅவ்வலினா வஆகிரினா வஆயத்தம் மின்க் வர்சுக்னா وأنت خير الرازقين. ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 7 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மை வறுமைகளை நீக்கி அல்லாஹ் செல்வ செழிப்போடு நம்மை வாழ வைப்பான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான்.